ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹவு டு டூ மல்டிப்ளிகேஷன் இன் அல்ஜீப்ரா இதுதான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் டு அல்ஜீப்ரா அண்ட் அடிஷன் சப்ட்ராக்ஷன் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துட்டு இதை பாருங்கள். ஓகே, ஸோ கமிங் டு த வீடியோ. பாலினாமியல்ஸ் அப்படின்னா என்ன? பர்டிகுலர் டைப் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், அதுதான் பாலினாமியல். ஸோ இப்போ எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை பொறுத்து இங்கே ஒரு 2-3 பேர் நான் எழுத போகிறேன். ஓகே, ஒரு டேர்ம் இருக்குது 3x அப்படின்னா மோனாமியல். அடுத்தது 2 டேர்ம் இருக்குன்னா பைனாமியல். அதுக்கு அடுத்ததில் 3 டேர்ம் இருக்கிறதுனால அது ட்ரைனாமியல். ஸோ மோனோனா 1, பைனா 2, ட்ரைனா 3. நாமியல் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு அர்த்தம். ஸோ மெனி டேர்ம்ஸ் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே பாலினாமியல் தான். ஆனால் ஃபஸ்ட்டு 1, 2, 3 அந்த டேர்ம்ஸ்க்கெலாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ நாமியல்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு அர்த்தம். ஒரு டேர்ம் இருந்தால் மோனாமியல், 2 டேர்ம் இருந்தால் பைனாமியல், 3 டேர்ம் இருந்தால் ட்ரைனாமியல், மெனி டேர்ம்ஸ் இருந்தால் பாலினாமியல். பாலி அப்படின்னா மெனின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போது அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். மல்டிப்ளையிங் அ மோனாமியல் வித் அ மோனாமியல், அதாவது ஒரு சிங்கிள் டேர்மை வச்சு எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3x into x ரெண்டும் மோனாமியல் தான். ஸோ 3 இன்ட்டு இங்கே கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் 1 இருக்குது இந்த டேர்மில், அதனால 3 into 1 is 3. இங்கேயும் x power 1, அங்கேயும் x power 1 இருக்குது. ஸோ யூஸிங் எக்ஸ்பனண்ட் law, x power 1 plus 1, அதாவது if the bases are equal the powers can be added அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பனண்ட்டில் இந்த லாஸ் படிப்போம். அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ப்ராடக்ட் ரூல் அது. இப்போது அடுத்தது வருவோம். 7y into x, தட் இஸ் 7yx, அவ்வளோதான். 7xyனும் அதை எழுதலாம். அதனால் நான் அதையும் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இங்கே எப்படி எழுதினாலும் அது கரெக்டு தான். yx or xy both are right. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அர்த்தம். கம்யூட்டேட்டிவ்னா என்ன? எப்படி வேணால் y into xன்னு எழுதலாம், x into yன்னு எழுதலாம். மல்டிப்ளிகேஷனில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 10z into x is 10zx or 10xz, both are right. அடுத்தது 12 into x, ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள். ஓகே, ரெண்டுமே மோனாமியல் தான். 12x இஸ் தி ஆன்சர். ஸோ இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் பார்க்கலாம். இதுலேயே என்னோடய வீடியோலேயே உங்களுக்கு நிறைய சம்ஸ் போட்டு காமிப்பேன். இதையே நீங்கள் இந்த சம்ஸை மட்டும், கொஷின்ஸை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூ கேன் செக் யுவர் ஆன்சர்ஸ் வித் மை ஆன்சர்ஸ். ஓகே, அதுவே உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸை கொடுத்துரும். கான்செப்ட் பேஸ்டாக போக முடியும். ஓகே, இதில் 11x² into 6x இருக்குது. ஸோ 11 into 6 is 66. அதுக்கப்புறம் x power 2, அங்கே x power 1 இருக்குது. ஸோ the powers can be added since the bases are equal. So x power 2 plus 1 is x power 3. So 66 x power 3 அங்கே போட்டாச்சு. அடுத்தது 20xy into 5x. So 20 into 5 is 100. அதுக்கப்புறம் x power 1, x power 1 ரெண்டு இடத்துலையும் இருக்குது. ஸோ x power 2 into y, அவ்வளோதான். So the next is 32x square yz into 2xy square z. ஸோ இதில் முதல்ல கோஃபிஷியன்ஸ், வேரியபிளோட வர நம்பர்ஸ் தான் நம்ம கோஃபிஷியன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ 32 into 2 is 64. இங்கே x power 2 இருக்குது, அங்கே x power 1 இருக்குது. ஸோ x power 2 plus 1 is 3. ஸோ x power 3 and then y power 1 here, y power 2 there. ஸோ y power 1 plus 2, y power 3 and then z power 1, ரெண்டுத்துலேயும் 1 தான் இருக்குது பவரில். ஸோ z power 1 plus 1 which is z power 2. Okay, so 64x cube y cube z square is the answer. Okay, அடுத்தது பார்க்கலாம். 9xy into 5yz. So the coefficients when multiplied will give you 45. அதுக்கப்புறம் x y power 2z. Okay, so 45x y square z will be the answer. ஸோ பவர் ஆஃப் 1 இருக்குது ஒய்க்கு ரெண்டுத்துலேயுமே, அதனால y square z. ஓகே, சரி அடுத்த சம் பார்க்கலாம். 10x square y into 3y square z. ஸோ 10 into 3 30, x square y cube z, அவ்வளோதான். ஸோ இன்னொரு சம் பார்க்கலாம். 16x cube y square z into 3xyz. உங்களுக்கு ஹையர் பவர்ஸ் போட்டு காமிக்கிறேன், அவ்வளோதான். சரியா? ஸோ 16 into 3 48 and then x cube plus 1, x power 4,
y power 3 z power 2. அதாவது 48 x power 4 y cube z square. இந்த மோனாமியல் இப்போ கரெக்டாக பண்ண தெரிஞ்சாலே உங்களுக்கு பைனாமியல் ட்ரைனாமியல் எல்லாம் ஈஸியாக வந்துடும். அடுத்தது வந்து மல்டிப்ளையிங் எ பைனாமியல் வித் அ மோனாமியல். ஸோ பைனாமியல்னால் 2 டேர்ம்னு சொன்னேன் நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில். அதுதான் இந்த 5x + y இஸ் அ பைனாமியல் ஹியர் இன்ட்டு 2x அ மோனாமியல். ஓகே, ஸோ இப்போ எப்போவுமே பைனாமியல் 2 டேர்ம் இருந்தாலே, மோர் தென் 1 டேர்ம் இருந்தாலே அந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ தான் அந்த வெளில இருக்கிற அந்த டேர்ம் வந்து இது ரெண்டுத்துக்கும் காமன் அப்படிங்கிறது நமக்கு அது புரியும். இல்லைன்னா நமக்கு சம்மே மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம ப்ராக்கெட் ஒழுங்காக யூஸ் பண்ணலன்னா. ஸோ 5x into 2x plus y into 2x அவ்வளோதான். ஓகே, the term outside the bracket is common to the terms inside the bracket. அவ்வளோதான். ஸோ 5x into 2x plus y into 2x அதுதான் ஆன்சர். 10x square plus 2xy. அதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாம். 7xy a monomial into a binomial 4xy plus 8yz. ஓகே, சரி. ஸோ 7xy is common to both the terms inside the bracket. அவ்வளோதான். ஸோ 7xy into 4xy. ஸோ 28 x square y square ப்ளஸ் ப்ளஸ்னா ப்ளஸ் மைனஸ்னா மைனஸ். சரியா? ப்ளஸ் 7 into 8 56 x y square z. அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு கூட நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் நம்பர்ஸோடு பார்த்தீங்க, இப்போது இதில் அல்ஜிப்ராவில் பார்க்குறீங்க. அவ்வளோதான். ஓகே, அதே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் இங்கே. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். -5xy into 2xy square minus yz. ஓகே, ஸோ -5xy தான் காமன் அது ரெண்டு டேர்முக்கும். ஸோ -10x square y cube. அதுக்கப்புறம் அடுத்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது -1 - ப்ளஸ் 5x y square z. இன்டீஜர் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரியணும். அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கும் தெரியணும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கும் இன்டீஜர் ரூல்ஸு கரெக்டாக தெரியணும். அப்போ தான் அல்ஜிப்ரா கரெக்டாக போட முடியும். ஓகே, இன்டீஜர் பற்றி கூட நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த ரூல்ஸில் ஏதாவது தெரியலன்னா நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது மல்டிப்ளையிங் அ பைனாமியல் வித் அ பைனாமியல். ஸோ ரெண்டுத்துலேயுமே என்னது 2 டேர்ம் இருக்கும். சரியா? ஸோ 12x + 14y அது ஒரு பைனாமியல் இன்ட்டு இன்னொரு பைனாமியல் என்னது 3x + y. அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை எடுக்கிறேன் 12x. அவ்வளோதான். எடுத்துகிட்டு செகண்ட் எக்ஸ்ப்ரெஷனை ஆஸ் இட் இஸ் எழுத போகிறேன். 3x + y ஆஸ் இட் இஸ் வித்தின் தி ப்ராக்கெட். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனுக்கு வரோம். அங்கே ப்ளஸ்னா ப்ளஸ், மைனஸ்னா மைனஸ். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால +14y. அடுத்தது திருப்பி அதே செகண்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஆஸ் இட் இஸ் எழுத போகிறோம். 3x + y. ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனை மட்டும் தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் டேர்ம்ஸை. சரியா? கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ இப்படி போட்டால் நமக்கு ஸ்டெப்பும் ரொம்ப கிளியராக இருக்கும். அப்படியே எதாவது நம்ம தப்பு பண்ணியிருந்தால் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன்லாம் வழக்கம் போல் தான், இப்போ பண்ண மாதிரி தான். ஸோ 36x² + 12xy + 42xy + 14y². அவ்வளோதான். ஸோ இதில் 4 டேர்மாக நமக்கு கிடச்சிருக்கு. பட் மிடில் டேர்ம்ஸை பார்த்தா 2 xyன்னு இருக்குது. ஸோ அடுத்ததில் அதை நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபைனல் ஆன்சர் வில் பி அன் எக்ஸ்ப்ரெஷன். அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ 12xy அண்ட் 42xy ஆர் லைக் டேர்ம்ஸ். அதனால் அது ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால +54xy. அவ்வளோதான். அதுக்கப்புறம் +14y². ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஏன்னா x², xy, y² எல்லாமே அன்லைக் டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கம்பைன் பண்ண முடியாது. அப்படியே விட்டுற வேண்டியதான். ஓகே, சரி. இன்னும் ஒரு சம் பார்க்கலாம். ஸோ இதுதான் மல்டிப்ளையிங் அ பைனாமியல் வித் அ பைனாமியல். ப்ராக்கெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு டேர்முக்கு மேலே இருந்தாலே நம்ம ப்ராக்கெட் போட்டு தான் ஆகணும். சரியா? ஸோ 11x - 7y into 2y - x. சரி, இதில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து ஃபஸ்ட் டேர்ம் எடுக்கிறேன் 11x.
அதுக்கப்புறம் செகண்ட் எக்ஸ்பிரஷனை அப்படியே எழுத போகிறேன். 2y மைனஸ் எக்ஸ். திருப்பி ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு வரும். -7y இருக்குது, அதை எழுதுகிறோம். எழுதிட்டு திருப்பியும் ஒன்ஸ் அகெயின் செகண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஸ் இட் இஸ் 2y மைனஸ் எக்ஸ் இன்சைட் த ப்ராக்கெட். சரியா? அவ்வளோதான். இப்போ வழக்கம் போல் மல்டிப்ளை பண்ணலாம். 22xy மைனஸ் 11x² மைனஸ் 14y² ப்ளஸ் 7xy. ஸோ அடுத்ததில் லைக் டேர்ம்ஸே கம்பைன் பண்ணலாம். இங்கே எங்கே லைக் டேர்ம்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரெண்டும் xy டேர்மாக இருக்குது. ஸோ லைக் டேர்ம்ஸ் அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுவோம். ஸோ 22 + 7 is 29xy. அதுக்கப்புறம் மற்ற ரெண்டும் அப்படியே ரிட்டைன் பண்ண வேண்டியதான். -11x² மைனஸ் 14y² as it is. சரியா? ஸோ திஸ் will be the final answer. எந்த ஸ்டெப்பும் ஸ்கிப் பண்ணாதீங்க. தேவையான ஸ்டெப்ஸு கண்டிப்பாக இருக்கணும். சம்மில் ஒரு ஃப்ராக்ஷன் வச்சு ஒரு சம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டைப் பார்க்கலாம். ஸோ 3/2x + 4/5y இன்ட்டு 4x மைனஸ் 10y. ஓகே, ஸோ இப்போது வழக்கம் போல் ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன்லேருந்து ஃபஸ்ட் டேர்ம். நான் ஒவ்வொரு சம்முக்கும் மேம் இதை சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லும் போதே மனசில் பதிஞ்சிடும். சரியா? 3/2x ப்ராக்கெட்டில் செகண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஸ் இட் இஸ் ப்ளஸ் 4/5y ப்ராக்கெட்டில் செகண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஸ் இட் இஸ். அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஃபஸ்ட் ஸ்டெப் கரெக்டாக போடாலே சம்மு வந்து பாதி கரெக்டுன்னு அர்த்தம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். அது ஈஸியாக வந்துடும். ஓகே, 3/2x இன்ட்டு 4x. இப்போ நான் கேன்சல் பண்ணல, அப்படியே எழுதுகிறேன். அடுத்த ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் 3/2x இன்ட்டு 10y. அதுக்கப்புறம் ப்ளஸ் 4/5y இன்ட்டு 4x மைனஸ் 4/5y இன்ட்டு 10y. இந்த சைன்லாம் கரெக்டாக போடுங்க. ப்ளஸ் மைனஸ் எல்லாம் போடும் போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுறது தான் பெட்டர். திருப்பி கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இப்போ 2 4 கேன்சல் பண்ணலாம். ஸோ 6x² மைனஸ் இங்கே அடுத்ததில் 2 10 கேன்சல் பண்ணுறோம். ஸோ 15xy. அதுக்கப்புறம் ப்ளஸ் இங்கே ஒன்று கேன்சல் பண்ண முடியாது, அதனால் 16xy/5. அதுக்கப்புறம் அங்கே 5 10 கேன்சல் பண்ணி மைனஸ் 8y². ஓகே, அவ்வளோதான். ஸோ எங்கெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபைடு ஃபார்மை தான் எழுதணும். ஓகே, இப்போ அடுத்ததுக்கு வருவோம். அடுத்த ஸ்டெப் xy மட்டும் 2 இருக்குது டேர்ம்ஸு. ஸோ லைக் டேர்ம்ஸுங்கிறதுனால அதை கம்பைன் பண்ண போகிறோம். மற்ற ரெண்டுத்தையும் அப்படியே எழுதிடலாம். ஸோ 6x² as it is. இப்போ இங்கே வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதனால் அதை நம்ம காமனாக எடுக்கணும். சரியா? ஓகே, -8y² இது கூட எழுதிடுறேன். இப்போ அடுத்தது நம்ம இங்கே காமனாக எடுக்க போகிற 5. அது அப்போ என்ன பண்ணணும்? இந்த 15ஓட 5ஐ மல்டிப்ளை பண்ணால் தான் காமனாக நம்ம எடுக்க முடியும். சரியா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்? அந்த 15xy இன்ட்டு 5/5 பண்ண போகிறேன். ஸோ தட் வி கெட் அ காமன் டினாமினேட்டர். அது நமக்கு புரிஞ்சவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த 5ஓட மல்டிப்ளை பண்ணால் காமன் டினாமினேட்டர் 5ன்னு போட்டுடலாம். சரியா? நான் உங்களுக்காக தனித்தனியாக எழுதியிருக்கேன். உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக அந்த 5ஓட 15 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே 5 டினாமினேட்டரில் எழுதலாம். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இதுதான் பண்ண போகிறேன் நான். இது யாருக்காவது அதில் டவுட் இருக்குது, சில பேருக்கு அதில் தப்பு வரும், அதனால் நான் தனியாக போட்டு காமிச்சிருக்கேன் மேம். 15 × 5/1 × 5 டு மேக் தி டினாமினேட்டர்ஸ் ஈக்குவல். சரியா? அவ்வளோதான். ஓகே, ஸோ அல்டிமேட்லி வி கெட் 6x² மைனஸ் 8y². அதுக்கப்புறம் இங்கே என்ன மைனஸ் ப்ளஸ் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு சப்ட்ராக்ட் அண்ட் புட் த சைன் ஆஃப் த கிரேட்டர் நம்பர். இதுதான் இன்டீஜர் ரூல். சரியா? ஸோ -75 இருக்குது, ப்ளஸ் 16 இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணி 75 தானே பெரிய நம்பர், அதோட மைனஸ் சைனை போட்டுற வேண்டியதான் ஆன்சரில். ஓகே, ஸோ -59/5xy. that will be the final answer. ஸோ இதுதான் மல்டிப்ளையிங் a binomial with
பைனாமியல். ஸோ ஃப்ராக்ஷன்லேயும் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி எல்சிஎம் எடுக்கணும். அதாவது எல்சிஎம்ங்கிறது காமன் டினாமினேட்டர் தான். ஓகே, எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள், ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம எடுக்கிறது தான். ஸோ அடுத்தது வந்து மல்டிப்ளையிங் அ ட்ரைனாமியல் வித் அ பைனாமியல். அதாவது ட்ரைனாமியல்னா 3 டேர்ம்ஸ், பைனாமியல்னா 2 டேர்ம்ஸ். ஸோ இதுதான் பார்க்க போகிறோம், எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து ப்ராக்கெட் உள்ளே தான் போடணும். நான் சொன்ன மாதிரி மோர் தேன் 1 டேர்ம் அப்படிங்கிறதுனால யூ ஹாவ் டு யூஸ் ப்ராக்கெட். ஓகே, பராந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஸோ ஃபஸ்ட்டு நான் எழுதியிருக்கேன் 4x + 5y + 6z இஸ் அ ட்ரைனாமியல் that is having 3 terms. அதுக்கப்புறம் 2x - y அது பைனாமியல். ஸோ இப்போ உங்களுக்கு மோனாமியல் பைனாமியல் எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகே, 2x² - yன்னு எழுதியிருக்கேன், ரைட். ஸோ இப்போது ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் டேக் தி ஃபர்ஸ்ட் டேர்ம், அவ்வளோதான். 4x மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன். செகண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஸ் இட் இஸ் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். த நெக்ஸ்ட் டேர்ம் இன் தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் +5y, அதை அப்படியே எழுதியாச்சு. அடுத்தது செகண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஸ் இட் இஸ் ப்ளஸ் த தேர்ட் டேர்ம் இன் தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். மேம் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க. 6z இன்ட்டு த செகண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஸ் இட் இஸ், அவ்வளோதான். இதை கரெக்டாக எழுதினாலே அடுத்த ஸ்டெப்பு தன்னால் கரெக்டாக வந்துடும். அதாவது போடுறது ஈஸி அப்படிங்கிறேன், சரியா? தன்னால் வந்துடும்னா ஓகே. ஸோ 4x × 2x², அதுதான் 8x³. அதுக்கப்புறம் -4x × y, அது -4xy. லைக் தட் எல்லா டேர்ம்ஸையும் எழுதியாச்சு. 6 டேர்ம் வந்திருக்கு. எதுவுமே லைக் டேர்ம் இல்லைங்க. ஸோ எதுவுமே கம்பைன் பண்ண முடியாது. லீவ் இட் ஆஸ் இட் இஸ், தட் வில் பி த ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த ஒரு சம் பார்க்கலாம். இது நீங்களாக போட்டு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர், அதனால நாலேஜும் தேவை, இதில் நமக்கு ஸ்கோரும் தேவை இல்லையா? அதனால் கொஞ்சம் அட்டென்டிவாக பாருங்கள், சரியா? ஸோ பைனாமியல் அண்ட் ட்ரைனாமியல் போட்டாச்சு. இப்போது 7xy² எடுக்கிறேன். அடுத்த எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுத போகிறேன். ஐ திங்க் இப்போ நீங்களே செம்ம பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஜாலியாக கற்றுக்கோங்க குழந்தைல மேக்ஸை. ஓகே, ஆமாம். எனக்கு வந்து சீரியஸாக அப்படியே படிக்கிறதுங்கிறது எனக்கு நான் அது சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப நம்ம கேஷுவலாக ஜாலியாக படித்தா தான் அந்த சப்ஜெக்ட் நமக்கு நல்லா புரியும். ஓகே, இந்த -9z, அப்புறம் ப்ராக்கெட்டை திருப்பி அதே எக்ஸ்பிரஷன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ப்ராக்கெட்டையும் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ 7xy² × x³, 7x⁴y². நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே எழுத போகிறேன், உங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குங்கிறதுனால. 14x³ y³, அதுக்கப்புறம் -35xy²z. மனசில் சொல்லி சொல்லி எழுதினீங்கன்னா உங்களுக்கு தப்பே வராது, கரெக்டாக வரும். -9zx³ -18x²yz ப்ளஸ் 45z². அவ்வளோதான். இதில் கூட எதுவும் லைக் டேர்ம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆமாம், எதுவுமே லைக் டேர்ம் இல்லை. அதனால் அப்படியே இந்த எக்ஸ்பிரஷனோடைய நம்ம இந்த சம்மை முடிக்க வேண்டியதான். போடும் போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. போட்ட உடனே ஒரு தடவை செக் பண்ணிட்டா நமக்கு டைம் சேவிங்காக இருக்கும் எக்ஸாமில், சரியா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். மல்டிப்ளையிங் அ பாலினாமியல் வித் அ மோனாமியல் அண்ட் அ பைனாமியல். ஓகே, ரெண்டுமே பார்க்க போகிறோம். பாலினாமியல்னால் நான் என்ன சொன்னேன், மெனி டேர்ம்ஸ்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பாலினாமியல் என்னென்னு பார்க்கலாம். (6x² + 8xy + 10z + 15) into 9x. ஓகே, இப்போ மோனாமியலோட மல்டிப்ளை பண்ணுறோம் இந்த பாலினாமியலை. ஸோ டக்குன்னு போடுறதால அது ஈஸி தானே. ஸோ 54x³ + 72x²y + 90xz + 135x, அவ்வளோதான். அவ்வளோதான் ஆன்சரே, சரியா? ஏன்னா லைக் டேர்ம்ஸ் எதுவும் இல்லை, அப்படியே விட்டுடலாம் ஆன்சரை. அடுத்தது பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்னெல்லாம் மல்டிப்ளிகேஷனில் தெரியணுமோ அல்ஜீப்ராவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதில் இந்த வீடியோவை நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ நான் கொடுத்த சம்ஸையே நீங்கள் கொஷின்ஸை மட்டும் எடுத்துட்டு நீங்களாக போட்டு பார்த்துட்டு என்னோடய ஆன்சரோட செக் பண்ணிங்கன்னா யூ வில் பி தரோ. ஓகே, சரி, அடுத்தது பார்க்கலாம். ஒன்லி ஒன் மோர் கொஷின். அதுக்கப்புறம் நான் சம்மரி தான் கொடுக்க போகிறேன். அது இங்கிலீஷில் கொடுக்க போகிறேன். தமிழ் ரொம்ப தெரியாதவங்களுக்கு.
இல்லை தமிழ் ரொம்ப புரியாதவங்களுக்காக அது இங்கிலீஷில் சம்மரி கொடுக்குறேன். ஸோ 12x cube yz minus 6x y square plus 11z plus 5 into a binomial எனது 3x square minus 4 அவ்வளோதான். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன், 12x cube yz அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் அந்த செகண்ட் எக்ஸ்பிரஷன் அதே வசி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறது நமக்கு பெட்டர். ஏன்னா அது நமக்கு போட போட மனசில் பதிஞ்சிரும், கரெக்டாக வந்துடும். அங்கே போய் எக்ஸாம்லேயோ இல்லை கிளாஸ்லேயோ போய் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஒரே மாதிரி மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணிட்டா அவ்வளோதான். ஸோ அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன், செகண்ட் எக்ஸ்பிரஷனை எல்லாத்துலேயுமே அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நமக்கு 8 டேர்ம் வரப்போகிறது இதில், இந்த எல்லா ப்ராக்கெட்டையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது. சரியா? ஸோ 36 x power 5 yz minus 48 x cube yz. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிராஸ்பிங் இருக்கும், அதனால தான் நான் ஒரு நாமினல் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறேன் சொல்லும் போது. சரியா? ஓகே. minus 18x cube y square plus 24x y square plus 33x square z minus 44z plus 15x square minus 20. அவ்வளோதான். எல்லா ப்ராக்கெட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு, எதுவுமே ரைட் டேர்ம் இல்லை. அதனால் திஸ் வில் பி தி ஃபைனல் ஆன்சர். ஓகே. பார்க்குறதுக்கு பெரிய எக்ஸ்பிரஷனாக தெரியறது, ஆனால் புரிஞ்சு போடும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ சம்மரி கொடுக்குறேன், எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும், எல்லாருமே பார்த்துக்கலாம் சம்மரியை. இப்போ நீங்கள் எக்ஸாம் போகும்போது கூட அந்த சம்மரியை ஒரு தடவை பார்த்துட்டாலே நமக்கு மனசில் பதிஞ்சிடும், ஓ இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா சம்ஸையும் எக்ஸாமுக்கு முன்னாடி போடுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த சம்மரிலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். லேர்ன் மேத் த ஈஸி வே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் கிளாஸ்மேட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய கான்செப்ட் பேஸ் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ அந்த டாபிக் சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மேத் ட்ரிக்ஸும் இருக்குது, கான்செப்டை கற்றுன அப்புறம் மேத் ட்ரிக்ஸை பாருங்கள், அது ஒரு ஃபன்னாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். நிறைய ஒர்க் ஷீட்ஸ் போட்டிருக்கேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து மேக்ஸ் படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது, ஜாலியாக போய் மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். ஓகே, have fun with math. Bye.